ஹலோ எவ்ரிவன். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் கூகுள் சர்ச் அடுக்குள்ள இருக்கிற மோர் செட்டிங் ஆப்ஷன்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஆட் ரொட்டேஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் ரொட்டேஷன் அண்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் பற்றின செட்டிங்ஸும் எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் ஷெட்யூல். ஸோ இந்த ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆட் ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயினை எந்த ஸ்பெசிஃபிக் டே அண்டு எந்த ஸ்பெசிஃபிக் டைமில் நம்மளோட ஆட் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக ஆட் ஷெட்யூல் இன் கூகுள் சர்ச் ஆட் இஸ் அ ஃபியூச்சர் தட் அலோஸ் அட்வர்டைசர்ஸ் டு கண்ட்ரோல் த specific days and times their ads appear. This helps businesses show ads at time what align with their target audiences behaviors or business hours. Okay, ஸோ எந்த ஸ்பெசிஃபிக் டே அண்டு எந்த டைமில் நம்மளோட ஆட் வந்துட்டு அப்பியர் ஆகணும், அதே மாதிரி யூசரோட பிஹேவியரை பொறுத்து அவங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்கெட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? why you need ad scheduling. ஸோ நமக்கு எதுக்காக இந்த ஆட் ஷெட்யூலிங் வந்துட்டு பண்ணணும் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேக்ஸிமைஸ் பட்ஜெட் எஃபிஷியன்சி. ஸோ ஆட்ஸ் ரன் ஒன்லி டியூரிங் பீக் ஹவர்ஸ் ரெடியூசிங் வேஸ்டட் ஸ்பெண்ட் டியூரிங் ஆஃப் பீக் டைம்ஸ். ஸோ நம்மளோட ஆடு பீக்கான ஹவர்ஸில் மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆகணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்பெண்ட் ஆக போகிற அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப் பீக் டைம்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டியூரிங் பீக் ஹவர்ஸில் மட்டும் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீக் ஹவர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான ஒரு சர்வீசஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஆட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த டைமுக்கு மேலே அவைலபிளாக இருப்பாங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 5 o'clock மேலே. ஸோ அப்போது நம்மளோட ஆடு 5 o'clock மேலே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷெட்யூலிங் ஆப்ஷன்ஸ் மூலியமாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டெய்லியும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப்டர் 5 o'clock மேலே வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். Second option, target audience availability. Your ads can be scheduled based on the times your target audience is most active, improving engagement rates. So இதுதான் லைக் வந்துட்டு எந்த டைமில் நம்மளோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவாக இருப்பாங்க, எந்த டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அந்த டைமில் மட்டும் நம்மளோட ஆட் வந்துட்டு யூஸருக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன்று பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஹவர்ஸ். இஃப் யுவர் பிஸ்னஸ் ஆப்ரேட்ஸ் டியூரிங் ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ் scheduling can align ad visibility with those times. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஆஃபீஸ் டைமிங் வந்துட்டு என்ன அப்படின்னா மார்னிங் வந்துட்டு 9 o'clock இருந்து ஈவினிங் வந்துட்டு என்ன அப்படின்னா 8 o'clock வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ 8 o'clock என்னோட ஆட் பார்த்துட்டு கால்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னால் ஈஸியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப்டர் 8 o'clock மேலே எனக்கு வந்துட்டு கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட கான்செப்டாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் டைமில் மட்டும் ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். Then fourth option, test performance. By experimenting with the different times, you can discover the most profitable periods for your ad, improving campaign effectiveness. ஸோ ஒரு கேம்பெயினோட எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு என்ன இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்டிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 விதமான கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான கேம்பெயின். ஒரு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு சர்டைன் டைமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் மட்டும் நீங்கள் செட் பண்ணுறீங்க, இன்னொரு கேம்பெயினாக நீங்கள் ஆஃப்டர்நூன் செட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போது எந்த டைமில் உங்கள் ரன் பண்ணுற கேம்பெயின் நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் லைவுக்கு கொண்டுட்டு போயிட்டு ப்ராப்பராக வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Then fifth one, improve conversion rates. Focus ad spend on periods with higher likelihood of conversions like lunch breaks for B2B or evening hours for B2C. அப்போ நமக்கு எந்த டைம்ல நம்மளோட பிஸ்னஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி லீடெல்லாம் வந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு
எந்த டைமில் வந்து லீடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கன்வர்ஷன் நிறையா இருக்குது, எந்த லீடு வந்துட்டு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட கன்வர்ஷன் ரேட்டை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டே, அந்த ஸ்பெசிஃபிக் டைமை மட்டும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணுறதுனால நமக்கு கன்வர்ஷன் ரேட்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம இந்த ஷெட்யூலிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம கூகுள் சர்ச் ஆட் டூலில் போயிட்டு செட் பண்ணுறது, ஒரு கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது அப்படின்றத இப்போ லைவாக பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ கூகுள் சர்ச் ஆடில் இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ், ஆட் ஷெட்யூல் செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, அதை எப்படி வந்துட்டு செட் பண்ணுறது அப்படின்றத இப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கூகுள் ஆட் டூல் வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ஜெக்டிவ், ப்ராப்பரான அப்ஜெக்டிவ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லைக் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணதுக்கப்புறம் கேம்பெயின் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த கேம்பெயின் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு நெட்வொர்க்ஸ் அப்படின்ற செட்டிங்ஸ் இருக்கும், லொக்கேஷன் அப்படின்ற செட்டிங்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் அப்படின்ற செட்டிங்ஸ் இருக்குது, ஆடியன்ஸ் செக்மெண்ட், ப்ராட் மேட்ச் கீவேர்டு. ஸோ இது மாதிரியான டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மோர் செட்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே தேர்ட் ஆப்ஷனாக வந்துட்டு ஆட் ஷெட்யூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேம்பெயின் எந்த டேல எந்த டைமில் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றத நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் டே மீன்ஸ் 24/7 வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பர்டிகுலர் டே அண்ட் டைம் வந்துட்டு செட் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு இங்க இந்த ஆட் ஷெட்யூல் வந்துட்டு டைரக்டா இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த எடிட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஷெட்யூல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ டு லிமிட் when your ad can run, set an ad schedule. Keep in mind that your ads will only run during these times. So இந்த இடத்துல some descriptions வந்துட்டு கொடுத்துருக்காங்க. Then அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா based on the account time zone GMT 5:30 India Standard Time. ஸோ நம்ம இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது எந்த டைம் ஜோன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த டைம் ஜோனோட டைம் தான் வந்துட்டு எனக்கு நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டே வந்துட்டு செட் பண்றதுக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரம் டைம் வந்துட்டு நீங்க செட் பண்றதுக்கு. தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டூ டைம் வந்துட்டு செட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பாருங்க. உள்ளுக்குள்ள சம் செட் ஆஃப் டிஃபால்ட் டேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணியிருக்காங்க. ஆல் டேஸ், மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே ஆல்சோ. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்னோட ஆடு லைக் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே எனக்கு 6 AM இருந்து லைக் வந்துட்டு 6 AM இருந்து எனக்கு ஈவினிங் வந்துட்டு 8 o'clock வரைக்கும் என்னோட ஆட் வந்துட்டு ஷெட்யூல் அதாவது டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படின்னா நீங்க மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டிராப் டவுன் வெளியில சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரம் டைம்ல வந்துட்டு 6 AM சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு எண்ட் டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நம்ம ரயில்வே டைமை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் வந்துட்டு என்ன அப்படின்னா 8 o'clockன்றது 20 அப்படின்றது செட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த கேம்பெயினை வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த மண்டே டு ஃப்ரைடே 6 PM இருந்து 8 PM வரைக்கும் 6 AM இருந்து 8 PM வரைக்கும் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க ஷெட்யூல் இது மாதிரி பண்ணிக்கலாம். சேம் இது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அல்டர்னேட்டிவ் டேஸ் சாட்டர்டே அண்ட் சண்டேல எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு 6 AM இருந்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா 11 PM வரைக்கும் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க அனதர் ஆப்ஷன்ஸ் கீழே ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த டேவும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இங்க வந்துட்டீங்க. ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு 6 AM இருந்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா 11 PM வரைக்கும் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும். ஸோ இப்படின்னு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு எத்தனை டே அதாவது பேஸ்ட் ஆன் அந்த டேவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு 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 சேம் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மல்டிபிள் டைம் டியூரேஷன் கூட செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே எனக்கு 10 to 12 ஒரு 10 to 12, தென் அதுக்கப்புறம் 3 to 5, தென் 5 to 8. ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்க ஷெட்யூல் பண்றதா இருந்தாலும் நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்க உங்களோட கேம்பெயினை ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா
எந்த டேல எந்த டைம்ல நீங்க ஆட் வந்துட்டு செட் பண்றீங்களோ அந்த டைம்ல மட்டும்தான் உங்களோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஏபி டெஸ்டிங் பண்ணி பாருங்க. லைக் எந்த டைம்ல இருந்து எந்த டைம்ல வரைக்கும் யூசர் வந்துட்டு ப்ராப்பரா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. தென் உங்களோட பீக் டைம் வந்துட்டு எந்த பீக் டைம், தென் அஃபிஷியல் ஹவர்ஸ்ல வந்துட்டு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற மோர் செட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ரெகுலர் பேஸில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.